ஹாய் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 2 டேஸ் முன்னாடி நமக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டூக்கான மெயின்ஸ்க்கு படிக்க போறீங்களா இல்லை 2ஏக்கான மெயின்ஸ்க்கு படிக்க போறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணியிருப்பீங்க. டிசைட் பண்ணாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் தாராளமாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சு வச்சுருந்துருப்பீங்க. அதை இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலாபரேட்டாக படிச்சு வச்சிடணும். நீங்க 140க்கு மேல போட்டிருக்கீங்க, 140க்கு கீழ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி வொரி பண்ணாம, நீங்க வந்து தாராளமா மெயின்ஸ் பிரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. கிட்ட வரப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி நம்மளுடைய பிரிப்பரேஷன வந்து கொஞ்சம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சேஞ்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் பெரிய பெரிய அகாடமிஸ்ல சொல்றதும் சரி, இல்ல வந்து இதுக்கு முன்னாடி சக்சீட் ஆனவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பொறுத்த வரைக்கும், எல்லாத்தையுமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே படிச்சு வச்சுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் வர்றப்ப அதுக்கேத்த மாரி ப்ரிலிம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும், இல்ல எதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாரி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம தாராளமா இப்ப மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த 2ஏக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்டா ஒரு 10 to 12 வீடியோஸ் அப்படின்றது இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் பி இந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம். ஏன் வந்து 2ஏக்கான ஃப்ரீ கிளாஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா 2ஏல வந்து வேகன்சிஸ் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். அதே சமயத்துல நிறைய பேருமே வந்து 2 படிக்கிறதுக்கு பதிலா 2ஏக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸ் இருக்கும். அதனால 2ஏக்கு படிக்கிறவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அங்க வேகன்சிஸும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால 2ஏக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள் காமனா இருக்கு, 2க்கும் 2ஏக்கும் என்னென்ன விஷயங்கள் காமனா இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அது பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டடீஸை நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 2 உடைய மெயின்ஸ் உடைய சிலபஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 7 யூனிட்ஸ் அப்படின்றது கவர் ஆகும். இந்த 7 யூனிட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை நீங்க ஒரு 60% முடிச்சு வச்சிருந்திருப்பீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப. ஸோ ரிமைனிங் 40% எலாபரேட்டா படிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த குரூப் 2 உடைய சிலபஸ்லயும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்றது கவர் ஆகாது. பட் நீங்க வந்து 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த மேக்ஸ் கூடவே உங்களுக்கு அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏ உடைய சிலபஸ். இந்த 2ஏ உடைய சிலபஸ்ல பார்ட் ஏ பத்தி நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 60% படிச்சிருப்பீங்க. பார்ட் பி அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். பார்ட் சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஜெனரல் தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா அதுல இந்த டாபிக்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க. ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா அதுல இந்த டாபிக்ஸை ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நியூவா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் பில இருக்கு இந்த ஒரு 27 டாபிக்ஸ் தான் உங்களுக்கு அப்படி புதுசா இருக்கும். ஸோ பயப்பட தேவையில்ல. இந்த 27 டாபிக்ஸ்மே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல தான் நமக்கு வரப்போகுது. இங்க இருந்து 60 வரப்போகுது பார்ட் சில இருந்து. பார்ட் பில இருந்து 40 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு பெருசா தியரட்டிக்கலா படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஈஸியாவே இந்த 40ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போடுறதுக்கு நம்மளோட டார்கெட் அப்படின்றது இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஆல்பா அண்ட் நியூமரிக்கல் ரீசனிங். இதுல நம்ம நியூமரிக்கல் ரீசன் மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். ஆல்பபெட்டிக் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரிக்கல் ரீசனிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. சாம்பிளா நம்ம இந்த ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நியூமரிக்கல் ரீசன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோட்டலா மார்க்ஸே பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல 25 மார்க்ஸ் தான் வச்சிருந்தாங்க. மென்டல் அபிலிட்டிக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 மார்க்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த 25ல 5 மார்க்ஸ் நமக்கு எங்க இருந்து இந்த டாபிக்ல இருந்தே கேட்டாங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 40 கொஸ்டின்ஸ் எழுத போறோம். அப்ப 40 கொஸ்டின்ஸ் எழுதும் போது இந்த ஆல்பபெட்டிக் சீரீஸ் ஆல்பபெட்டிக் ரீசனிங் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால அது செப்பரேட் வீடியோவே பார்த்துருவோம். இன்னைக்கான வீடியோல நியூமரிக்கல் ரீசனிங் பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நியர்லி ஒரு 12 to 15 வீடியோஸ் கிட்ட ஆகும். இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் இருந்து கேட்க போறாங்கன்றதுனால நம்ம தெளிவா படிச்சு வச்சிருக்கோம் இந்த பார்ட்டை. அதுக்கப்புறம் பார்ட் சி முடிங்க ஃபர்ஸ்ட், பார்ட் பி முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்ட் ஏக்கு போயிட்டு அதை நீங்க ஆல்ரெடி ஒரு 60% முடிச்சிருப்பீங்க. அதை எலாபரேட்டா படிக்க ஆரம்பிங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நான் சஜஸ்ட் பண்றது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே,
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூமரிக்கல் ரீசனிங் விட நமக்கு ஆல்பபெட்டிக் ரீசனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்லயே இந்த டாபிக்ல இருந்து. ஸோ இந்த டைம் நம்ம வந்து ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் 40க்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு நியூமரிக்கல் ரீசனிங்ல எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை தவிர்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணீங்க. டோட்டலா ஒரு 20ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமா இந்த டாபிக்ல இருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு சில மெத்தட்ஸ் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்கு இதுல. இதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ரீசனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இந்த பேசிக்கா ஒரு சிக்ஸ் மெத்தட்ல இருந்து அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. அந்த 6 மெத்தட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் இன்கேஸ் கிடைச்சு அது மூலமா உங்களுக்கு க்ளூ கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டிஃபரன்ஸ் இப்ப இந்த 1க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க, 8. 8க்கும் 25க்கான டிஃபரன்ஸ் இப்படி பார்ப்பீங்க. இல்ல செகண்ட் மெத்தட் எப்படி கேட்பாங்க, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஸ்கொயர் டேர்ம்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 ஸ்கொயர் அப்படின்றது 9, 5 ஸ்கொயர் அப்படின்றது 25, 7 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு வந்து 49. இங்க என்ன டேர்ம் வரும்னு தெரியல. அடுத்து 121, 11 ஸ்கொயர் அப்படின்றது 121. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் மெத்தட் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா, தேர்ட் மெத்தட் பிரைம் நம்பர்ஸ். தேர்ட் மெத்தட் வந்து என்னது, பிரைம் நம்பர்ஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல பாருங்க பிரைம் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எப்படின்னா, ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது 1ஓட ஸ்கொயருங்க, நெக்ஸ்ட் 3ஓட ஸ்கொயர், அடுத்தது 5ஓட ஸ்கொயர் கொடுத்துருக்கான், அடுத்தது 7ஓட ஸ்கொயர், அடுத்து இங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் வந்து மிஸ்ஸிங் டேர்ம், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து கொடுத்துருக்கிறது 11 ஸ்கொயர் அப்படின்றது நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 6 ஸ்கொயர் அப்படின்றது கொடுக்கல, நடுவில் 4 ஸ்கொயர் அப்படின்றது கொடுக்கல, 2 ஸ்கொயர் கொடுக்கல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், ஆட் நம்பர்ஸோடைய ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற வர பாக்குறப்ப இங்க என்ன வரணும், 9 ஸ்கொயர் அப்படின்றது வரணும். ஆப்ஷன் பி 9 ஸ்கொயர் அப்படின்றது 81, ஆப்ஷன் பி வரும் ஆன்சர். இதே மாதிரி பிரைம் நம்பர்ஸ் கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல 9 வரல அப்படின்னா இது என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் என்னது, பிரைம் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிரைம் நம்பர் சீரீஸ்ல இருந்து நமக்கு ஸ்கொயர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு டிஃபரன்ஸ் வச்சு போலாம். செகண்ட் மெத்தட் ஸ்கொயர்ஸா கியூப்ஸான்னு செக் பண்ணுங்க. மூணாவது ஸ்கொயர்ஸா கியூப்ஸா இருந்தா அது பிரைமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீதி 3 மெத்தட் அப்படின்னு நம்ம சால்வ் பண்றப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 3, 15, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ஸிங் டேர்ம், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 63, 99, 143 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் கொடுத்துட்டல. இப்ப நாலாவது மெத்தட் என்னன்னா, 2 ஸ்கொயர் என்னங்க, 4. ஆனா 4 கொடுத்துருக்காங்களா, இல்ல, -1. இதுதான் 3. நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க 15 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, -1, 16 -1. அடுத்து ஒரு மிஸ்ஸிங் டேர்ம், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர் -1. 8 ஸ்கொயர்னா 64, -1, 63. 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்னா 100, -1. அப்ப சீரிஸ் எப்படி போகுது, அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் போகுது, 2 ஸ்கொயர் -1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் -1. அடுத்து ஒரு மிஸ்ஸிங் டேர்ம், அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் -1. எல்லாமே வந்து நமக்கு 2 2வா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க என்ன வரணும், 6 ஸ்கொயர் -1 அப்படின்றது ஆன்சர். ஸோ 6 ஸ்கொயர் அப்படின்றது 36, 36 -1, ஆப்ஷன் பி 35. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 81. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 24, 21,
18. ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்துருவோமா? 24, 21. டிஃபரன்ஸ் வந்து 3. இங்க டிஃபரன்ஸ் -3ங்க. டிஃபரன்ஸ் வந்து -3. அப்ப இங்க என்ன டேர்ம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. -3 போட்டோம் அப்படின்னா 18 - 3 அப்படின்றது ஆப்ஷன் ஏ 15 ஆன்சர் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, எது வந்து இதுல ராங் நம்பர், அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதுல ஆட் ஒன் அவுட் கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரியே கேக்குறாங்க. இது எங்க நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இந்த 2Aல இந்த 27 டாபிக் குள்ள கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அங்க வந்து நம்ம இந்த ஆட் ஒன் அவுட் சீரீஸ் பார்ப்போம். அந்த இடத்துல இந்த டாபிக் மறுபடியும் இன்னொரு டைம் இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்ல எப்படி ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறது, எது ராங் டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 2, 7 டிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் வந்து 5. ஓகேங்களா. அடுத்து 7, 17 டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வருது? 10. 17, 32. 17, 32 minus 17, 15. அப்ப அடுத்து வந்து ஓகே எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? டிஃபரன்ஸ்ல ஒரு லாஜிக் இருக்கு. எப்படின்னா 5, 5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் 20 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகணும். 32 plus 20 அதான் ஆன்சர். ஸோ 52. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 435 இதெல்லாம் வந்து பெரிய நம்பரா இருக்கு. சரிங்களா. பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வழக்கம் போல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஃபரன்ஸ் பார்த்துப்போம். 435 minus 354 என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா 13 minus ஒரு 5, 8. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு 81 டிஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் பாருங்க. 282க்கும் 354க்கும் 282 டிக்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. 82 வருது டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப நெக்ஸ்ட் டேர்முக்கு 83 வருதான்னு செக் பண்ணிடுவோம். எஸ், 83 வருது. நெக்ஸ்ட் அப்ப 84. அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் வந்து 85 அப்படின்னு வரணும். ஸோ 85 டிஃபரன்ஸ் 165ல இருந்து 85 மைனஸ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 120 வரும். கரெக்டுங்களா? 120 வரும். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் 120. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 27, 38 வழக்கம் போல நம்ம டிஃபரன்ஸ் போயிடலாம். 38 minus 27 டிஃபரன்ஸ் வந்து 11. அப்ப 38க்கு 21 என்ன டிஃபரன்ஸ் வருது? 33 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டுக்கு வந்து 50 கரெக்ட் 55 அப்படின்னு வருது. ஸோ நடுவில் 22 இல்லாம 33, அப்புறம் 44 இல்லாம 55. அப்போ 66 இல்லாம எவ்வளவு வரணும்? 77 அப்படின்னு வரணும். 88 விட்டுருங்க. அடுத்த டிஃபரன்ஸ் வந்து என்னது? 99. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 302 அப்படின்றது ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 620, 632 இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் ஒரு மெத்தடை சால்வ் பண்றேன். நீங்க வந்து இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. 620யும் 608ம் நான் வந்து அல்டர்னேட்டிவ் பேர்ல எடுத்துக்க போறேன். இது ஒரு மெத்தடு. 620யும் 608ம் இதுக்கு இது வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? 608ல இருந்து 596 டிக்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க 632ல இருந்து 644 இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 620ல இருந்து 608 எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னா 12 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் 608ல இருந்து 596 மைனஸ் பண்ணா 12 வரும். இங்க வந்து 12 மைனஸ் பண்றோம். இந்த இடத்துல ஐ திங்க் எஸ் 12 வந்து பிளஸ் பண்றோம். அப்ப 644 பிளஸ் 12 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 644 கூட 12 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 656. அதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் 656. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க 1, 1,
2 6 24 ஒரு மிஸ்ஸிங் டேர்ம், அதுக்கப்புறம் 722 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 3s are 6, 6 4s are 24. இங்க 3 ஆல மல்டிபிள் பண்றோம், இங்க 4 ஆல மல்டிபிள் பண்றோம், அப்ப இங்க 2 ஆல இப்ப ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வருது. 1 2s are 2, அப்ப 1 1s are 1, 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24. அப்ப 24 into 5 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 24 into 5 ஆன்சர் வந்து 120. யா, ஆன்சர் வந்து 129th கொஸ்டின். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. 16, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டேர்ம் 224 ஆப்ரேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். 4க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4, 8க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் 16, 24க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் 36, 60க்கும் ஓகே ஓகே. இப்போ என்ன மெத்தட் வருது அப்படின்னா, இந்த 4க்கும் 16க்கு டிஃபரன்ஸ், இந்த 4 அப்படின்றது 2 ஸ்கொயரா, 16 அப்படின்றது 4 ஸ்கொயர், 36 அப்படின்றது 6 ஸ்கொயரு. அப்போ இங்க 6 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் வந்து 64. அப்போ 60 பிளஸ் 64 நமக்கு என்ன ஆன்சர் வருது? 124. யா, எஸ். அப்போ ஆப்ஷன் டி 120. ஸோ நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க் சம் ஒரு 3 இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் நானே மார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ஆன்சர்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இது ஃபர்ஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷின், அண்ட் இது தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணலையா? தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து 60ங்க. ஆன்சர் வந்து 60 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அனாலஜி பார்ப்போம். அனாலஜிக்கு அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கா, சாரி ஆல்பபெட்டிக் சீரீஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அனாலஜி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கவர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.